ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சேனலில் சிக்கன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கன் வறுவல், சிக்கன் கிரேவி எல்லாம் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு இப்போ செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளான டிஷ் தான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீரகம், மிளகு, பட்டை போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கங்க. நான் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய், சோம்பு, இப்போ வரமிளகா, கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வறுத்துக்கங்க. வறுத்தது பிறகு வேறு எதுவுமே இல்லை, வெங்காயம் இதெல்லாம் போட வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் சிக்கன் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அப்போ தான் வாசனை, அந்த சிக்கன் ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்படி நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பொன்னிறமாக, அது தண்ணி வரும்ல, உங்களுக்கு தண்ணியே இதில் ஊற்றவே கூடாது. இந்த பொடி வந்து நான் அம்மியில் தான் நுணுக்கி போட்டேன். இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்த தண்ணி சுண்டட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வரமிளகாய் தூள், நான் வீட்டில் தான் அரைச்சி வச்சுக்கிட்டேன், சாம்பார் தூள் கிடையாது, வெறும் மிளகாய் தூள் மட்டும்தான் இது போடணும். காரத்துக்கு ஏற்றாப்படி நீங்கள் போட்டுக்கோங்க. இது அப்படியே சுண்டட்டும். இது வந்து அப்படியே சுக்காவாக இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ரசம் வச்சு கூட இது வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இந்த இது நல்லாயிருக்கும். டிஃபனுக்கு ஏற்றது கிடையாது. இப்படி நீங்கள் சாப்பாட்டிலே கொஞ்சம் லைட்டாக போட்டு சாப்பிடுங்க. இறக்குறப்ப கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கங்க. இந்த டிஷ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தான் எங்கள் வீட்டில். நான் எப்போயுமே கிரேவி செய்கிறதோட இப்படி இந்த தடவை செஞ்சுருந்தோம். ஸ்பெஷலாக பிரியாணி தான், எப்போயுமே பிரியாணி தான், வாரத்துக்கு ஒரு நாள் பிரியாணி செஞ்சுருவோம். சாப்பிட்டு பாருங்கள், எப்படி வெந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.